திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா. பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். கேரள முதல்வர் பினராயி விஜயன், அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மரியாதை. விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கேரள தலைவர்கள் பங்கேற்பு. வைக்கத்தில் நடந்த பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பெரியார் நினைவகம் நூலகம் திறப்பு. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இருவரும் திறந்து வைத்தனர். புகைப்படங்கள் மற்றும் நூலகத்தை பார்வையிட்டனர். தமிழகத்தில் சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை. வட மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக பலத்த மழை. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக தகவல். சென்னையில் நள்ளிரவு முதலே விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் நீர்வரத்தால் 22 அடியை நெருங்கியது செம்பரம்பாக்கம் ஏரி. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீரை திறந்துவிட அதிகாரிகள் முடிவு. கனமழை காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 416 ஏரிகள் முழுவதுமாக நிரம்பின. விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து 13,000 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெரம்பலூர் மாவட்டத்தில் தாமதமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் மாணவர்கள் அவதி. மழையில் நினைந்தபடி பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய அவலம். நாகையில் கனமழையால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. தந்தை, தங்கை லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். புறப்படும் 15 உள்நாட்டு விமானங்கள் தாமதம். இயந்திர கோளாறால் சென்னைக்கே திரும்பிய கொச்சி விமானம். தொடர் மழை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பகுதியில் தேங்கிய தண்ணீர். கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடும் சிரமம். திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. அறந்தாங்கி அருகே கர்ப்பிணி பெண்ணுக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழப்பு. தாய்க்கு உடல்நிலை மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை கார்த்திகை மகா தீபம். சிறப்பு பூஜைகள் செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது தீப கொப்பரை.
ரஜினிகாந்த் பிறந்தநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. எப்போதும் அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் திகழ்ந்து மக்களை மகிழ்வித்திட விரும்புவதாக பதிவு. மென்மேலும் பல வெற்றிகள் பெற்று மகிழ்ச்சி நிறைந்து வாழ்க என நடிகர் ரஜினிகாந்துக்கு கமல்ஹாசன் வாழ்த்து. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ஆரோக்கியத்துடன் நீடூடி வாழ பிரார்த்திப்பதாக தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தள பதிவு. திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி தனது மனைவியை பிரிவதாக அறிவிப்பு. நண்பர்கள், திரையுலகினர் அதிர்ச்சி. கனமழை காரணமாக திருவாரூரில் 750 ஏக்கரில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதம். மழை நீரில் நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. பிஎஃப் கணக்கிலிருந்து சந்தாதாரர்கள் பணத்தை எடுக்கும் வழிமுறையை எளிமைப்படுத்த புதிய முயற்சி. ஏடிஎம்களில் பணத்தை எடுக்கும் வசதியை கொண்டு வருகிறது இபிஎஃப்ஐ. கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை கைப்பற்றியுள்ள நிலையில் லெபனானில் இருந்து தாயகம் திரும்பும் சிரியா மக்கள். தலைநகர் டமாஸ்கஸில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டம். சென்னை போரூரில் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதம். மழை விடுமுறை அறிவித்த பிறகும் தனியார் பள்ளி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கடும் வாக்குவாதம். அப்ப எதுக்கு நீங்க 9 o'clock வாங்கன்னு போட்டீங்க மேம்? எக்ஸாம் கிடையாது. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.